தயவு செய்து கீழே புதிய பிராமணர் செயலில் ஒரு நவீன பக்தி குட்டி கதை உள்ளது. கதை எளிமையானது, மனதை தெளிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. கதையின் முடிவில் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அழைப்பு சேர்க்கப்பட்டுள்ளது. சந்தனக்காடு மற்றும் வேத ஆஷான் ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் ஒரு அழகான கிராமத்தில் வசிக்கும் அருண் என்ற இளைய பிராமணர் ஆஷான் இருந்தார். வேதம் மற்றும் சங்கீதத்தில் சிறந்து விளங்கும் அருண் பக்தி வழியில் தொடர்ந்து நடைபயணமாக இருந்தார். அவருக்கு அருகில் ஒரு பழமையான சந்தனக்காடு இருந்தது. அந்த காடு மிகவும் புனிதமானது. காடுக்குள்ளுள்ள மலைவெற்றிடத்தில் ஒரு சிறிய வேத யஜ்ன மண்டபம் இருந்தது. ஒரு நாள் அருண் காலை வேளையில் அந்த யஜ்ன மண்டபத்திற்கு வந்தார். அங்கு யஜ்னம் செய்யும் போது காடு முழுவதும் அற்புத வாசனைகள் பரவி மண்ணும் காற்றும் தெய்வீகமாக மாறின. அந்த நாளில் அருணுக்கு தெளிவாக உணர்ந்தது, இறைவன் எப்போதும் எங்கள் நம்பிக்கையில் வாழ்கிறார். அருண் அந்த அற்புத அனுபவத்தை கிராம மக்களுடன் பகிர்ந்து அனைவரையும் பக்தியில் ஒன்றிணைக்கிறான். அந்த சந்தனக்காடு கிராமத்தின் அனைவருக்கும் ஆன்மீக வளமாக மாறியது. யஜ்யங்கள் தொடர்ச்சியாக நடந்தன. மக்களின் மனங்கள் அமைதியானது. இந்த புதிய பக்தி கதையை ரசித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். அன்பும் பக்தியும் நமக்கு எல்லா வழிகளிலும் ஒளி தரட்டும். நன்றி. இப்படி வேறு கதைகள் வேண்டுமா? சொல்லுங்க. தயார். உங்களுக்கு இந்த கதையை எப்படி நினைக்கிறீர்கள்?